இப்படி இருக்கிற வலி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். சின்னவங்க பெரியவங்க ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இருக்குல்ல. இது என்னன்னு சொல்றேன் வாங்க. ட்ரெபீசியஸ் மசில் ஓவர் ஆக்டிவிட்டினால தாங்க இந்த பெயினே வருது. பேக் பேக்க மாற்றுறதுனால இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது. ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ற ராங் போஸ்டர்னால இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்றோமா இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஏன் தப்பா படுத்து தூங்கிட்டோம்னால இந்த இடம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த அளவுக்கு சென்சிட்டிவா ஓவர் ஆக்டிவான இந்த மசிலை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணும், எப்படி ஆப்டிமைஸா வச்சுக்கணும்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. பண்றதுக்கு கையை பின்னாடி எடுத்து கட்டிக்கோங்க. காதை தோள்பட்டைக்கு அப்படியே கொண்டு வந்துருங்க. கையை வச்சுட்டு லைட்டா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த இடம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ்ங்க. இப்ப ரைட் சைடுல இருக்க இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த மாதிரி காலை பிடிச்சிக்கணுங்க. சேரோட காலை ஹோல்டு பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு ஹெட்டை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் இங்க ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியுதோ டாலரன்ஸ் லெவலுக்கு இருந்ததுக்கு அப்புறமா சேம் சைட்ல அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்றப்ப நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஆப்போசிட் ஹேண்டால ஒரு நல்ல புல் கொடுங்க. நல்லா இழுக்கிற மாதிரி வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால் போட்டுக்கோங்க. அப்பதான் ஸ்பைன் நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். கையை கோத்துக்கோங்க. கையை இங்க எல்போ 90 டிகிரி வரப்போ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதுலயே இருக்க மாதிரி எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் வரப்பையும் கை 2 எல்போவும் டச் பண்ற மாதிரி கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம மூவ் தி ஹெட் அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட், சைட் பெண்ட் பண்ணுங்க. நெக்கு ஃபுல்லாவே ஹெல்தியா இருக்கும். ஹாப்பியா பெயின் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். இல்ல ஜாலியா இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டாக்டர் ராம் பிசியோ.